ஹாய் டியர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் உள்ள ப்ராடக்ட்ல எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை வச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டார்ச்சிஸ் பியூட்டி லைஃப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு காட்டனில் தண்ணி வெட் பண்ணிவிட்டு, இது வந்துட்டு நார்மல் வாட்டர் தான். ஸோ நம்ம ஃபேஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபேஸில் டஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிறோம். கழுத்து வரைக்குமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு கழுத்துக்குமே மசாஜ்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஆலிவேரா ஜெல். இது வந்துட்டு சின்ன டப்பாலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது என்னோடய பார்லர் யூஸ்க்காக நான் இவ்வளோ பெரிய டப்பா வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது எதுக்காகனாக்கா, ஹேர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸில் என்ன மேக்கப் போட்டாலுமே திப்பி திப்பியாக தான் தெரியும். வெளியில் போனோன்னா ரொம்பவே வேர்க்கும். ஃபேஸ்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப வேர்க்கும் தெரியுங்களா? ஸோ அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் ஃபேஸில் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணால் நிறையா வளர்ந்துரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போதும் இருக்கிற ஹேர் தான் இருக்கும். நீங்கள் மந்த்லி அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு கோடு போட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக பார்த்து பண்ணுங்க, ஓகேவா? நான் இதை வச்சு வந்துட்டு லைட்டாக த்ரெட்டிங் பண்ண மாதிரி பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு இதையுமே வந்துட்டு வெட்ட வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லாவே க்ளீன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்துட்டு ஃபேஷியல். ஸோ ஃபேஷியல்னு சொல்கிறத விட நம்ம குயிக்காக ரெடி ஆகிறதுக்கு ஒரு மாஸ்க் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பலோட மில்க் கிளென்சர் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். ஓப்பல் மில்க் கிளென்சர் வந்துட்டு சின்ன பாட்டிலையுமே இருக்குது. இது என்னோட பார்லர் யூஸ்க்காக வந்துட்டு பெருசாக இருக்கனால பயந்துடாதீங்க. இது வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அரௌண்ட் ஒரு 300 to 250 அது மாதிரி தான் இருக்கும். இதில் சின்ன பாட்டிலுமே அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் பண்ணுற எல்லா மெத்தடுமே வந்துட்டு நீங்களுமே பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோக்காக நீங்கள் எல்லா மெத்தடுமே வந்துட்டு நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள், ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு கொஞ்சம் போல் வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன் வீடியோமே நான் எப்படி சரி பண்ணுறேங்கிறதுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இது மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய பேஜை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒயின் ஃபேஷியல். இந்த ஒயின் ஃபேஷியல் வந்துட்டு 150 ருபீஸ் தான். இதில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு போடுற மாதிரி 1 டைம் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 டைம் கூடமே இதை வந்துட்டு மிச்சம் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். இதுலேருந்து நான் இந்த பாக்ஸில் வந்துட்டு 6 ஸ்டெப் வந்துட்டு இருக்கும். இதில் நான் 2வது ஸ்டெப்பாக ஸ்க்ரப்பு மட்டும் எடுத்து என்னோடய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். மூக்கில் தான் நிறையவே வந்துட்டு ஒயிட் ஹெட்ஸ் தான் இருக்கும். எனக்கு பிளாக் ஹெட்ஸ் கிடையாது. ஸோ ஒயிட் ஹெட்ஸ் இருக்கனால நான் வந்துட்டு மூக்கில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு என்னோடய பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு ஏன் நான் அப்ளை பண்ணுறேன்னாக்கா அங்கே ரஃப்பாக இருக்கும் தோல். ஸோ அதனால் அதில் நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்லோவாக இந்த ஸ்க்ரப்பு மட்டும் நீங்கள் ஸ்லோ ப்ராசஸாக பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டீடன் போட்டாலுமே ஓகே. ஆனால் நான் இப்போ டீடன் போட போகிறதில்ல. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பயப்படாதீங்க. கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பாக்கெட் சைஸ்லையுமே டீடன் இருக்குது. அதை வந்து 2 டைம் போட்டுக்கலாம். அது அரௌண்டு வந்து 160 அது மாதிரி இருக்குது. பர்பிள் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கனால நான் சார்கோல் மாஸ்க் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், லைட்டாக வாட்டரியாகவும் இருக்கணும், ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. நம்ம பீல் ஆஃப் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வராமல் போயிடும். அதனால்
வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ரோஸ் வாட்டர், என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அண்டர் ஐக்கு அப்ளை பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட ஆகும், ஒருத்தவங்களத பொறுத்து இருக்குது. ஸோ எப்படின்னாக்கா உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு ரொம்பவே காய விட்டுறக்கூடாது, லைட்டாக அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடணும். தென் நான் லாஸ்ட்டாக வந்துட்டு மாய்ஸ்சரைசரை போட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் முடிக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் நீங்கள் வெளியில் வெயில் டைமில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நான் இப்போ வெளியில் போகிறதில்ல, ஈவினிங் டைமில் நான் இது பண்ணுறதுனால வெறும் மாய்ஸ்சரைசர், ஒயிட்னிங் மாய்ஸ்சரைசரோட இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. இப்படி தான் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியர்ஸ்.